இந்த வீடியோவில் மகா சிவராத்திரி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முன்னொரு சமயம் பிரளய காலத்தின் போது பிரம்மன் உள்பட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்து விட்டது. அதனால் மனம் வருத்தம் அடைந்த அன்னை உமாதேவி சிவபெருமானை நினைத்து இரவு முழுவதும் பூஜை செய்தாங்க. ஆகம விதிப்படி பார்த்திங்கன்னா 4 ஜாமங்களில் இரவு முழுவதும் அர்ச்சனை செய்கிறாங்க அவங்க. அதன் பின்னர் பூஜை முடிந்தனும் சிவபெருமானை வணங்கிய அன்னை தான் வழிபட்ட இரவை தேவர்களும் மனிதர்களும் சிவராத்திரி என்ற பெயரில் கொண்டாட வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. மேலும் சிவராத்திரி தினத்தன்று மாலையில் சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவபெருமானை வணங்கியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் வழங்க வேண்டும், அவங்க நினைச்சது நடைபெற வேண்டும், இறுதியில் மோட்சத்தை அளிக்க வேண்டும் அப்படின்னு அன்னை பார்வதி அம்மாள் வேண்டிக்கிட்டாங்க. சிவபெருமானம் அவ்வாறே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார். ஸோ அன்னையிலேருந்து அன்று முதல் மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தி தினத்தன்று தினத்தின் இரவு சிவராத்திரி என வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையிலே குளித்து வீட்டில் விளக்கேற்றி பக்கத்தில் உள்ள சிவபெருமானுக்கு சின்ன அபிஷேகம் எல்லாம் பண்ணிடலாம். நீங்கள் அட்லீஸ்ட் அபிஷேகம் பண்ண முடியாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன மாலையாவது வாங்கி கொடுங்க, சரிங்களா? வாங்கி ஐயர்கிட்ட கொடுங்க. நந்தி தேவரை வணங்குங்க மற்றும் முருகப்பெருமான் பிள்ளையார் எல்லாத்தையும் வணங்குங்க. சிவராத்திரி விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி சிவராத்திரி விரதம் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய யாகம் பண்ணுற அந்த புண்ணியெல்லாம் சேரும் அப்படிங்கிறாங்க. ஸோ காலை முதல் மாலை வரை பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? ஸோ அப்படி உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் பால் பழம் நீர் ஆகாரம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா, அதாவது சிவராத்திரி இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீங்கள் காலையிலேருந்து சிவபுராணம், சிவகீதை, பெரிய புராணம், தேவார திருவாசக பாடல்கள் இதெல்லாம் படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சாயந்தரம் கோயிலுக்கு போய்ட்டு இரவில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 4 கால பூஜைகளையும் நீங்கள் முழிச்சிருக்கணும். உங்களால் அப்படி முடியாட்டாலும் மனசில் இறைவன் நினச்சிட்டு அட்லீஸ்ட் ஒரு பூஜையோ 2 பூஜையோ கலந்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப லைஃப் சூப்பராக மாறும். நன்றி.